இன்றைய தலைப்பு செய்திகள். காவிரி விவகாரம், அரசியல் தலைவர்களின் கேள்வி. தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதில் கர்நாடக அரசு காட்டும் பிடிவாதம் குறித்து தாவேக தலைவர் ஜோசப் விஜய் ஏன் அமைதியாக இருக்கிறார் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் பிரதமரிடம் முறையிட ஏன் தயக்கம் காட்டுகிறீர்கள் என்பதே அந்த கேள்வி. அதிமுகவில் மாற்றம். அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்த சிங்கை ராமச்சந்திரன் அந்த பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்டவர் என்பதால் இவரது இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. சட்ட போராட்டம். அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றக்கோரி அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நீட் தேர்வு. இயக்குனர் அமீரின் விமர்சனம். நீட் தேர்வு விவகாரத்தில் தாவக மற்றும் திமுக ஆகிய இரு தரப்பையும் இயக்குனர் அமீர் விமர்சித்துள்ளார். நீட் தேர்வை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்களிடம் உள்ளது என்று கூறிவிட்டு அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் கடத்துவதாக அவர் தனது ஆதங்கங்களை பதிவு செய்துள்ளார். மாணவர் போராட்டம். வெற்றிமாறன் கருத்து. நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக மாணவர்களின் போராட்டம் மத்திய அரசின் தோல்வி என்று இயக்குனர் வெற்றிமாறன் கூறியுள்ளார். இது மாணவர்களை கல்வி வாய்ப்புகளில் இருந்து அந்நியப்படுத்தும் செயல் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அங்கன்வாடியில் அதிர்ச்சி சம்பவம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட உணவில் குளறுபடி நடந்ததாக பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய இடத்தில் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. போராட்டத்திற்கான அனுமதி கோரும் மாணவர்கள். அனுமதியின்றி போராடும் மாணவர்களை கைது செய்வதாக அமைச்சர் ராஜ்மோகன் கூறியிருந்தார். இதற்கு பதிலடியாக தாங்கள் அமைதியான முறையில் போராட முறையான அனுமதி கோரி மாணவர் சங்கத்தினர் விண்ணப்பித்துள்ளனர். ஏ சான்றிதழ் படம். அமைச்சர் மீதான சர்ச்சை. ஏ சான்றிதழ் பெற்ற ஜனநாயகம் திரைப்படத்திற்கு அமைச்சர் ராஜு தனது மைனர் வயது குழந்தைகளை அழைத்து சென்றது சர்ச்சையாகியுள்ளது. சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்ட வயது வரம்பிற்குட்பட்ட குழந்தைகளை அழைத்து சென்றது விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. டாஸ்மாக் பார்கள். வரி முறைகேடு புகார். தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் பார்களில் வரி முறைகேடுகள் நடப்பதாக பாஜக தரப்பினர் வேலூர் வணிகத்துறையில் புகார் அளித்துள்ளனர். இந்த முறைகேடுகள் குறித்து முறையான விசாரணை தேவை என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராகுல் காந்தி போராட்டத்தின் மீது விமர்சனம். நீட் விவகாரத்தில் பிரதமர் வீட்டின் முன்பு ராகுல் காந்தி நடத்திய போராட்டம் குறித்து சோனம் வாசுகியின் மனைவி விமர்சித்துள்ளார். இது அரசியல் ஆதாயத்திற்காக நடத்தப்படும் நேர்மையற்ற போராட்டம் என்பது அவரது குற்றச்சாட்டு. ஜனநாயகன் இறுதி காட்சி நெகிழ்ச்சி. ஜனநாயகன் திரைப்படத்தின் இறுதி காட்சியில் பிரியமுடன் விஜய் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. இதை கண்ட ரசிகர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பலரும் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டதாக கூறப்படுகிறது. நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. மணமகிழ் மன்றங்களில் உறுப்பினர் அல்லாதவர்களுக்கு மது விற்பனை செய்யப்படுவது குறித்து உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக வருவாய், காவல் மற்றும் மதுவிலக்கு ஆகிய 3 துறைகளும் இணைந்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். நீட் தேர்வு முறைகேடு. மாணவர்கள் போராட்டம். நாடு முழுவதும் மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 1997ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டங்களை நினைவுபடுத்தும் வகையில் தற்போது டெல்லி ஜந்தர் மந்தர் உள்ளிட்ட இடங்களில் மாணவர்கள் வீதியில் இறங்கி தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் மீது மாணவர்கள் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். தூத்துக்குடி விவகாரம். அரசியல் விவாதம். தூத்துக்குடியில் காவல் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் அரசு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அதே சமயம் இது குறித்த காவல்துறை தரப்பு விளக்கங்களும் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன. FL2 மதுபான உரிமம் கட்டண உயர்வு. தனியார் மணமகிழ் மன்றங்கள் மற்றும் கிளப்புகளில் பயன்படுத்தப்படும் FL2 உரிம கட்டணத்தை
தமிழ்நாடு அரசு 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தியுள்ளது. இந்த கட்டண உயர்வு தங்களுக்கு பெரும் சுமையாக உள்ளதாகவும் இதை குறைக்க அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் ஹோட்டல் மற்றும் கிளப் உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நீட் தேர்வும் தமிழகத்தின் நிலையும். நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக நாடு தழுவிய அளவில் போராட்டங்கள் வலுத்து வரும் சூழலில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டிய நேரம் இது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். கல்வி முறையின் தரம் மற்றும் மாநிலங்களின் அதிகாரம் குறித்து விவாதங்கள் எழுந்துள்ளன. திருச்சி அரசு மருத்துவமனை நிகழ்வு. திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டியின் கால்விரலை எலி கடித்ததாக எழுந்த குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசின் சுகாதார பணிகளை விமர்சித்துள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க மருத்துவமனை நிர்வாகம் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வந்தே பாரத் சரக்கு ரயில் புதிய தொழில்நுட்பம். சென்னை பெரம்பூர் ICF தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்ட நாட்டின் முதல் வந்தே பாரத் சரக்கு ரயில் சோதனை ஓட்டத்தில் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கி வெற்றி பெற்றுள்ளது. இது சரக்கு போக்குவரத்தில் புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி காவல்துறை விளக்கம். அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் மரணம் அடைந்ததாக எழுந்த குற்றச்சாட்டை தூத்துக்குடி காவல்துறை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக வீடியோ ஆதாரங்கள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் விசாரணை அறிக்கைக்காக பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். அரசியல் கூட்டணி குறித்த விளக்கம். திமுக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதா என்ற வதந்திகளுக்கு அமைச்சர் வன்னியரசு பதிலளித்துள்ளார். இத்தகைய கருத்துக்கள் ஆதாரமற்றவை என்றும் கொள்கை ரீதியாக திமுக தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். ஜனநாயகன் திரைப்படம் இயக்குநர்களின் கருத்து. ஜனநாயகன் திரைப்படம் குறித்து இயக்குனர் அமீர் தெரிவித்த கருத்துக்களுக்கு அந்த படத்தின் இயக்குனர் வினோத் விளக்கமளித்துள்ளார். கலை மற்றும் சமூக சூழல் குறித்த இவர்களது வெவ்வேறு பார்வைகள் தற்போது சினிமா வட்டாரத்தில் விவாதமாகியுள்ளது. விமர்சனமும் சட்டமும். நீதிமன்ற உத்தரவு. அரசியல் தலைவர்களையோ அமைச்சர்களையோ விமர்சிப்பது மட்டுமே பொது அமைதிக்கு எதிரான குற்றமாகாது என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தனிநபர் மற்றும் கருத்து சுதந்திரம் குறித்த முக்கிய வழக்கில் இந்த தீர்ப்பு வெளியாகியுள்ளது. கொளத்தூர் தொகுதி விவகாரம். அரசியல் ஆலோசனை. முதல்வர் விஜய் கொளத்தூர் MLA VS பாபுவை அழைத்து தொகுதி மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இது தொகுதி வளர்ச்சி சார்ந்தது என்று கூறப்பட்டாலும் இதன் பின்னால் உள்ள அரசியல் முக்கியத்துவம் குறித்து பல்வேறு யூகங்கள் எழுந்துள்ளன. காலை உணவு திட்டம் நிதியுதவி குறித்த விவாதம். அரசு பள்ளிகளில் காமராஜர் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்கு பழங்குடியினர் முன்னேற்றத்திற்கான சிறப்பு நிதியை பயன்படுத்துவது குறித்து அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். திட்டங்களை நிதி ஒதுக்கீடு குறித்து அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அவரது கோரிக்கையாக உள்ளது. சட்ட போராட்டம் நீதிமன்றத்தில் முடிவு. தேர்தல் வெற்றி குறித்த வழக்கில் மறு எண்ணிக்கை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் திரும்ப பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் அந்த வழக்கினை முடித்து வைத்துள்ளது. நெல்லை ரயில் நிலையம் புதிய வசதி. பயணிகளின் வசதிக்காக நெல்லை ரயில் நிலையத்தில் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது. புதிய சிக்னல் வசதிகள் மற்றும் கூடுதல் தண்டவாளங்கள் வசதிகள் மூலம் ரயில்களை விரைவாக இயக்க முடியும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சமூக பொறுப்பும் திரைப்பிரபலங்களும். டெல்லி மாணவர் போராட்டங்கள் உள்ளிட்ட சமூக விவகாரங்களில் தனுஷ் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் கருத்து தெரிவிக்காதது குறித்து சமூக வலைத்தளங்களில் விவாதங்கள் எழுந்துள்ளன. கலைத்துறையினர் சமூக பிரச்சனைகளில் தங்கள் குரலை பதிவு செய்ய வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மெரினா கடற்கரை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்கள் காரணமாக சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்கவே இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஜனநாயகன் திரைப்படம் வெளியீடு. முதலமைச்சர் விஜய் மற்றும் இயக்குனர் வினோத் கூட்டணியில் உருவான ஜனநாயகன் திரைப்படம் நேற்று வெளியாகியுள்ளது.
தூத்துக்குடி, ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர்கள் பங்கேற்புடன் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். மதிமுக தாவேக அரசியல் நகர்வுகள். மதிமுகவின் அரசியல் செயல்பாடுகள் குறித்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் துரை வைகோ தனது தந்தை வைகோவுக்கு ஆலோசனைகள் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அரசியல் களத்தில் கூட்டணியின் ஒற்றுமை மற்றும் பேச்சுக்களில் கவனம் தேவை என்பது இதன் பின்னணியாக இருக்கலாம் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். சட்ட விவகாரம். ஜாமீன் மனு. முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை எதிர்பார்க்கப்படுகிறது. பாமக தாவேக இடையிலான அரசியல் சூழல். பாமக முன்னாள் எம்எல்ஏ அருள் தாவேகவில் இணைவது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசியல் கட்சிகளின் கூட்டணி மற்றும் கட்சி தாவல்கள் குறித்த இந்த செய்தி தற்போது பேசும் பொருளாகியுள்ளது. எதிர்கட்சிக்குள் உட்கட்சி பூசல். எதிர்கட்சியான திமுகவில் அக்கட்சியின் தலைமை செயல்பாடுகள் மற்றும் உட்கட்சி பூசல்கள் குறித்து தொண்டர்களிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை சரி செய்வது அக்கட்சியின் முக்கிய சவாலாக பார்க்கப்படுகிறது. கல்வித்துறை கொள்கை குறித்த விமர்சனம். கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டுமென முதலமைச்சர் விஜய் முன்வைத்த கோரிக்கை குறித்து தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தனது மாற்று கருத்தை பதிவு செய்துள்ளார். கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் அரசியல் தளத்தில் தொடர்கின்றன. ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.